மிஸ் ராதா, நீங்க தான் அர்ஜுன் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் எப்படி நம்புறது? நான் உங்களை பார்க்கணுமே. மம்மி பார்க்கணும்னு சொல்றா. இப்போ என்ன சொல்றது? மலைக்கோயிலுக்கு வர சொல்ல. பார்க்கலாம் பார்க்கலாம். குன்றத்தூர் மலை கோயிலுக்கு வந்தா என்ன நீங்க பார்க்கலாம். உங்க சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு அங்க வச்சு தரேன். வந்துடுறீங்களா? வரேன் வரேன். ஐயோ அப்பா. ஏன் மம்மி இப்ப எதுக்கு மம்மி அவளை அங்க போ சொன்ன? இப்ப அவ அர்ஜுனோட ஹாட் ஃப்ரெண்ட தேடி போகல, தன்னோட சாவ தேடி போறா. மம்மி ஏதாவது பிரச்சனை வந்துற போது மம்மி. அவ உயிரோட இருந்தா தானே பிரச்சனை. இந்த இந்திராணி இருக்கும்போது நீ எதுக்கு கவலைப்படுற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அர்ஜுனோட செக்ரட்டரி வசுந்தரா மாதிரி இருக்கு. நாம வரைஞ்ச அந்த சின்ன வயசு பொண்ணு இப்படிதான் இருப்பா. இது முக அமைப்போட விதி. அப்ப அர்ஜுன் அவர் ஃப்ரெண்ட பக்கத்திலே வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காரா? சர்ப்ரைஸா இருக்க. இது அர்ஜுனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சார் சார் சூப்பரா இருக்கு சார். டிராயிங் ரொம்ப அழகா இருக்கு சார். சார் நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, அதான் டிராயிங் வரைஞ்சு முடிச்சிட்டீங்கல்ல, சாப்பிடாம இருக்கீங்கல்ல சார், இந்த ஜூஸாவது குடிங்க சார். குடும்பம் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம்ல? அட்டெண்ட் பண்ணலையே. நைட் ஃபுல்லா சரியா தூக்கம் இல்ல, ஒரு மாதிரி கேரா இருக்கு. ஹலோ சார். அர்ஜுன் சார் வரைய சொன்ன டிராயிங்க என்னோட ரூம்ல வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துரு. ஓகே சார். காட், ரவி சார் ஃபோன் பண்ணியிருக்காரு. படம் வரைஞ்சி முடிச்சிருப்பாரோ?
பிக்கப் பிக்கப் பிக்கப். பிக்கப் பிக்கப். ஓகே, நேரில் போய் பார்த்துட வேண்டியதுதான். சொல்லுமா? மேடம், சார் அந்த டிராயிங்கை பண்ணி முடிச்சிட்டாரு. நீங்க என்கிட்ட கொடுத்த மாத்திரைய ஜூஸ்ல கலந்து கொடுத்துட்டேன். அவர் இப்போ மயக்கத்துல இருக்காரு மேடம். சூப்பருமா. அந்த டிராயிங்கை நீ பத்திரமா எடுத்து வச்சிரு. அர்ஜுன் மாமா கைக்கு அது போகவே கூடாது. அவர் பார்த்துடவும் கூடாது. அடுத்து என்ன செய்யலான்னு நான் சொல்றேன். சரி மேடம். டிராயிங் இங்கதான் மேடம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செஞ்சிடறேன் மேடம். ஓகே ஓகே மேடம். வசுந்தரா வந்துட்டாளா? வந்தா மாமா. ஆனா உடனே கிளம்பி வெளியில போயிட்டா. வந்த உடனே கால் பண்ண சொல்லு. சரி மாமா. சார், நைட்டு ஃபுல்லாக வரைஞ்சதால தூங்கிட்டு இருக்காரோ? சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சார் சொன்ன டிராயிங் இதுதானோ? நிறைய வேலை இருக்கே. சரி, கொரியரில் அனுப்பிடலாம். இன்றைக்கே அவர் கைக்கு போயிடும். டேப்லெட் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு போலயே. அப்ப இப்ப எழுந்திருக்க மாட்டாரு. என்ன காணோம்? ஐயோ, ஐயோ கடவுளே, இங்கதானே இருந்துச்சு. இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். ரவிவர்மன் சார் டிராயிங் முடிச்சு வச்சு தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ என் ஃப்ரெண்டோட படத்தை நான் பார்க்க போறேன். இப்ப அவ எப்படி இருப்பா? அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்த மாதிரி இருப்பாளோ? சிச்சி இல்ல இல்ல இல்ல. ஒருவேளை எல்லாம் புசு புசுன்னு அழகா அந்த மாதிரி இருப்பாளா? நான் நினைச்ச மாதிரி இருந்தா சரி. லெட்ஸ் கோ. என்னது ஆச்சரியமா இருக்கு. அது சார் கையில தான் எடுத்துட்டு வந்தாரு, பார்த்தோம். இங்க வச்சிருந்ததை நம்ம பார்த்தோமே. இங்க இருந்து அது எப்படி காணாம போயிருக்கோம்? ஐயோ, மறுபடியும் கூப்பிடுறாங்களே. மேடம் சொல்லுங்க மேடம். அந்த ஆளு மயக்கம் போட்டாரா? ஆமா மேடம். அவர் வரைஞ்ச டிராயிங்குங்க. அதான் மேடம் தேடிட்டு இருக்கேன். ஏய், அறிவில்ல உனக்கு? ஒரு வேலை கொடுத்தா இப்படிதான் சொதப்புவியா? இங்க பாரு, அர்ஜுன் அங்கதான் வந்துட்டு இருக்கான். அவன் கையில இந்த டிராயிங் கிடைச்சிடக்கூடாது. அவன் பாத்திரவும் கூடாது. இல்ல மேடம், இப்ப உடனே கண்டுபிடிச்சிடுறேன். இப்பவே கண்டுபிடிச்சிடுறேன்.
அர்ஜுன் மாமா அந்த ஆர்டிஸ்ட் ரவிவர்மனை பார்க்க போயிட்டு இருக்காரு. அவரு வசுந்தராவோட டிராயிங்க பார்த்தா என்ன பண்றது மம்மி? அதுக்கான வேலையை உடனே பார்க்கணும்ல. அர்ஜுன் போனதெல்லாம் எனக்கு தெரியும். அதை விட பெரிய ப்ராப்ளம், அந்த டிராயிங்க அந்த உமா எங்க மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருக்காளாம். அர்ஜுன் அங்க போயிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த டிராயிங் அவன் கையில கிடைச்சு அவன் பார்த்துட்டான்னு வை. மம்மி ஷாக் ஆகாத, பொறுமையா கேளு. ஆட்டத்தை அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிருவேனா? அதுக்காக தான் வசுந்தராவை மலை கோயில் பக்கம் அனுப்பி வச்சிருக்கேன். அவ அங்க போய் சாமி கும்பிட போறதில்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு வேற ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அர்ஜுன் அந்த டிராயிங்க பார்த்தா கூட பரவாயில்ல, அதுக்குள்ள அந்த மலை கோயில் ஏரியாவுல வச்சு அந்த வசுந்தராவை தீத்தரலாம். ஜேகேஆர் குடும்பத்துல இருக்கிற சொத்து சாதாரண சொத்து கிடையாது. அது மொத்தமா நாம அடையணும்னா சில தலைகள் உருண்டுதானே ஆகணும். வசு செத்து போன சோகத்துல அர்ஜுன் 4 நாளைக்கு அழுவான். தட்ஸ் ஆல். அப்புறமா துக்கத்தை தூக்கி தூர போட்டுட்டு வசுந்தராவை மறக்கிறதுக்கு தண்ணி அடிப்பான். இப்ப நம்மள பொறுத்த வரைக்கும் வசுந்தரா தான் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு அர்ஜுனுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. அவனை கட்டிக்கிறதுக்கு வசுந்தரா உயிரோட இருக்க கூடாது. மேடம் தான் கால் பண்றாங்க. மேடம் சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணு இன்னும் இங்க வரல மேடம். வந்த உடனே காலி பண்ணிடுறோம் மேடம். ஜாக்கிரதை, காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். எங்கேயும் சொதப்பிடக்கூடாது. ஓகே மேடம். இங்கதானே வச்சிருக்கணும். எங்க போயிருக்கோம்? ஆச்சரியமா இருக்கே. இங்கதானே வச்சிருந்தாரு. நான் பார்த்துட்டு தானே வெளியே போனேன். எங்க போயிருக்கோம்? சார் 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 என்னாச்சு சார்? சார் எழுந்துருங்க சார். சார் 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 எழுந்துருங்க சார். என்னாச்சு சார் உங்களுக்கு? தெரியல சார். உங்களுக்கு வரைஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக ரெஸ்டே எடுக்காம ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரா? இப்ப என்ன ஆச்சுனே தெரியல சார். நானும் அப்பையில இருந்து எழுப்பிட்டு இருக்கேன் சார். எழுந்துக்கவே மாட்டேங்கிறாரு சார். நல்லாதான் சார் டிராயிங்க வரைஞ்சிட்டு இருந்தாரு. திடீர்னு இப்ப என்ன ஆச்சுனே தெரியல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். சார் 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 எழுந்துருங்க சார். எங்க அவர் ஒரு படம் வரைஞ்சிருந்தாரு, அது எங்கன்னு தெரியுமா? அது இங்கதான் சார் இருந்துச்சு. இப்போ எங்கன்னு தெரியல சார். என்னங்க சொல்றீங்க? அவர் மைக்கி போட்டு விழுந்ததா சொல்றீங்க, அப்புறம் அந்த படத்தை காணோம்னு சொல்றீங்க. எவ்வளவு முக்கியமான படம் தெரியுமா அது? சார் 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 உமா சாருக்கு என்னாச்சு? தெரியல கிருஷ்ணா, திடீர்னு மயங்கிட்டாரு. சார் 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 எழுந்துங்க சார். சார் என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? சார் சார் என்னாச்சு சார்? பிரதர், அவர் ஒரு டிராயிங் வரைஞ்சு வச்சிருந்தாரு, அது எங்கன்னு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? சார் அந்த டிராயிங் இப்போ சார் கொரியரில் அனுப்பிச்சிட்டு வந்தேன். ஷோ, எதுக்கு பிரதர்? நான் தான் வந்து பிக்கப் பண்றேன் சொன்னேன். எதுக்கு கொரியர் அனுப்பிச்சிங்க? சார் நேரில் போய் தான் சார் கொடுக்க சொன்னாரு. கொஞ்சம் வேலை இருந்ததால நான் கொரியரில் அனுப்பிச்சிட்டேன் சார். சரி, நான் அதை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இவர் புடிங்க, இவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம். ஓகே சார். ஓகே சார். அம்மா உமா தான் கால் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. உமா டிராயிங் கிடைச்சதா? மேடம், அதுக்கு தான் மேடம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சாரோட ஸ்டூடெண்ட்டு அந்த டிராயிங்க அர்ஜுன் வீட்டுக்கு கொரியர் அனுப்பிச்சிட்டாராம். இன்னைக்குள்ள வந்துருமா மேடம்? எப்படியாவது அதை மடக்கி வாங்கிருங்க மேடம். இப்படி சொதப்பிட்டியே, போனவே. இப்ப என்ன மம்மி பண்றது? மாமா கையில கிடைச்சா அவ்வளவுதான். நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பலாயிடுமே. பதறாத, யோசிப்போம். இந்த இந்திராணி நினைச்சது எதுவுமே நடக்காம போகாது. சீக்கிரம் போப்பா. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. வசுந்தரா
வசுந்தரா. என்ன இவர் வசுந்தரா பேர் சொல்லிட்டு இருக்காரு? வசுந்தரா. ஒண்ணுமே புரியலையே. வசுந்தரா. டாக்டர் என்னாச்சு இவருக்கு? டாக்டர், இவர் பேர் இவர் பெரிய ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட். இவர் பேர் ரவிவர்மா. இவருடைய ஆர்ட் கேலரியில வரைஞ்சிட்டு இருக்கும்போது சடனா மயக்கமாயிட்டாரு. என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்சம் செக் பண்ணிட்டீங்களா ப்ளீஸ்? இவரை எமர்ஜென்சியில் வச்சு அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. வார்ட் பாய் கூட்டிட்டு வாங்க. பிரதர் சார், அவர் ஒரு டிராயிங் பண்ணார்ல, அது எந்த கொரியர்ல அனுப்பிச்சிங்க? IHP கொரியர் சார். எந்த பிரான்ச்? அடையார் பிரான்ச்சு சார். சரி, நீங்க பாத்துக்கோங்க, நான் வரேன். அந்த ராதாவே அர்ஜுன் சார் தேடுற பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா எப்படி இருக்கும்? அவ மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டானா கையோட கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். அர்ஜுன் சாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அவரு மட்டுமா, அவரோட குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படும். சரி, போய் பாப்போம். டேய் வாங்கடா. சீக்கிரம் வாங்கடா. சொல்லுவேன் பாதையெல்லாம் பிச்சு பூவு, பாதையெல்லாம் பிச்சு பூவு, பிச்சு பூ சொன்ன சேதி பிரளயமே நடுங்கிடுமே. காட்டு வழி போறேன் கழனி வழி. என்னம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேம்மா. இப்போ என்ன பண்றதுனா? இரா, நீ என்னம்மா என்ன மாதிரி எப்பவும் காடு கழனின்னு சுத்திக்கிட்டே இருக்க? என்னடா இவளுக்கும் தெரிஞ்ச ஒருத்தி இருக்கா? தெரியல என்ன. சரி இரு, அவ போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, அர்ஜுன் சாரோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கான்னு. அவங்கள தான் சார் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அவங்க இன்னைக்கு என்ன வர சொல்லிருந்தாங்க. அவங்கள தான் தேடி வந்தேன். ஆனா அவங்கள காணோம். என்னடா பேசிக்கிட்டே இருக்கா? என்ன சிரிக்கிறீங்க? அம்மா தாயி, அப்படி ஒருத்தி இருந்தா தானே இங்க வர்றதுக்கு. என்னம்மா சொல்றீங்க? ஆமந்தாயி, நீ ஒன்னையே புரிஞ்சிக்காம வாழ்ந்துகிட்டு இருக்க. அதிர்ஷ்டம் உன் நாடி நரம்பெல்லாம் படர்ந்து கிடக்கு. உன் முகத்துல தெய்வீக கலை மின்னுதும்மா. ஆனந்த தேவி நீ, அறிவளர்ந்த பூமி நீ, தேடி வரும் தெய்வமெல்லாம் திகட்டாத செல்வம் நீ, ஓடி வரும் நதியினிலே ஒதுங்கி நிற்கும் பூமணி நீ. ஜென்ம ஜென்மமாய் தொடரும் இந்த பந்தம் அந்த ஜக்கம்மா அருளால் விரைவில் சேருவாய் நீ. உனக்கு புரியாது தாயி, இது நான் பேசல, அந்த ஜக்கம்மா என் நாக்குல இருந்து பேசுறா. அவ அருள் உனக்கு இல்லைன்னா இப்ப நான் இங்க வருவேனா? ஒன்னு புரிஞ்சுக்கம்மா, அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த தம்பிக்கு மனைவியாக போறது நீதாம்மா.